ஒரு காட்டுல ரீனான ஒரு குட்டி அழகான வாத்து குளத்துல குளிக்கலான்னு போயிட்டு இருக்கு. அப்போ வேதா காக்கா அவகிட்ட பேசத்தான்னு பறந்து வந்து உட்காருது. ஏ ரீனா, என்ன சோகமா இருக்க? ஏ கருப்பா, நான் எப்படின்னு உனக்கு என்ன? ஏன் இவ்வளவு கோவப்படுற? நான் அப்படிதான் பேசுவேன். இப்படி பேசக்கூடாதுமா. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உங்க அம்மா உனக்கு சொல்லி தரலையா? அதெல்லாம் எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ ஒன்னும் கிளாஸ் எடுக்க தேவையில்ல, வேலையை பார்த்துட்டு போ. காக்கா கிட்ட கோவமா பேசிட்டு ரீனா குளத்துக்குள்ள இறங்குறான்னு போறா. அவளுக்கு ஒரே கோவம், காக்கா பேசணும்னு நினைச்சிட்டு கோவமா குளத்துல இறங்குறான். இந்த காக்காக்கு ஒரு வேலையே இல்ல. வயசானா வேற ஏதாச்சும் இடத்துல உட்கார வேண்டியது தானே. இப்ப பார்த்தாலும் யாராச்சும் சொல்ல பண்ணிக்கினே இருக்கு. இதாலேயே டென்ஷன் ஆகுது. இதோ ஒரு வில்லங்க வருது, இது என்ன பண்ண போதோ. ஏ ரீனா, எப்படி இருக்க? எக்ஸாம்லாம் முடிஞ்சிடுச்சா? ஸ்கூல்ல லீவ் விட்டாங்களா? லீவ்லாம் எப்படி போகுது? ஏ கருப்பா, நீ தான் இதுக்கு எங்க பேசுற? ஒழுங்கா ஓடி போயிரு. நான் உன் ஃப்ரெண்டு தானே, ஏன் என்கிட்ட இப்படி பேசுற? கருப்பு வாத்து பார்த்த உடனே ரீனாக்கு பயங்கர கோவம். உன்னை எப்ப நான் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்? நீ ஜஸ்ட் என் பக்கத்து தெருவில் இருக்கவன், அவ்வளவுதான். கருப்பு வாத்துக்கிட்ட கோவமா பேசிட்டு தான் வீட்டுக்கு போலான்னு புல்வெளியில் நடக்கிறா. கருப்பு வாத்துக்கிட்ட கோவமா பேசிட்டு தான் வீட்டுக்கு போலான்னு புல்வெளியில நடக்கிறா. வர வர இந்த காடே சுத்தமா பிடிக்கல. அம்மாட்ட சொல்லிட்டு வர காட்டுக்கு சீக்கிரம் போகணும். ரீனா நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம சிட்டுக்குருவி வருது. ஏ ரீனா, வீட்டுக்கு தானே போற? எனக்கு உடம்பு சரியில்லை, இந்த பேக கொஞ்சம் வீட்டு வரையும் தூக்கிட்டு வந்து கொடுமா. என்னால முடியாது. உங்க பேக் தானே, நீங்களே தூக்கிக்கோங்க. நான் எதுக்கு தூக்கணும்? இவங்க பேக நான் தூக்கிட்டு பண்ணுவான். வேற வேலை எல்லாம் எனக்கு சும்மா தொல்லை பண்றாங்க. இந்த ரீனா ஏன் இப்படி பேசுறா? ஆமா, அவ என்கிட்டயும் அப்படிதான் பேசினா. வேதா பாட்டியும் சிட்டுவும் ரொம்ப வருத்தமா பேசுறாங்க. இப்படி கோவமா பேசுற ரீனாவை என்ன பண்றதுன்னு சிட்டுவும் வேதா பாட்டியும் ஒருத்தர் பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரீனா நடந்து போயிட்டு இருக்கும் போதே கோழி அக்காவோட வீடு வருது. ரீனா, சூடா பாப்கார்ன் செஞ்சிருக்கேன், வாமா சாப்பிடலாம். பாப்கார்ன் சாப்பிட்டு பசங்களோட ஜாலியா விளையாட்டு போமா. கோழி அக்கா சொன்னது ரீனாக்கு சுத்தமா பிடிக்கல. அவ கோவமா கோழி அக்காவை நோக்கி நடக்கிறான். குப்பைய கலரவங்க கூட நான் விளையாடணுமா? ரீனா, ஏமா அப்படி பேசுற? அப்படிலாம் பேசக்கூடாதுமா. கோழி அக்கா கிட்ட கோவமா பேசிட்டு ரீனா அவ வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது கோழி குஞ்சுங்க இப்ப பின்னாடியே வருது. வர வர இந்த காடே சுத்தமா பிடிக்கல. எங்க இருக்க வில்லங்கமும் என்கிட்டயே வம்புக்கு வருது. இது காடா என்ன? இருக்கிற எல்லா வில்லங்கமும் என்ன நோக்கியே வருது. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு போகணும். வீடு அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏய் அண்ணா, நீ டிவி பார்த்தது போதும், என்கிட்ட ரிமோட் கொடு. இப்ப நான் பார்க்க போறேன். குடுதா. கொஞ்ச நேரம் கழிச்சு தரீனா? அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பவே வேணும். இப்ப தர போறியா இல்லையா? அதெல்லாம் தர முடியாது. தர முடியாது, எனக்கு தான் வேணும். தர முடியாது, கொடுக்க முடியாது. ரெண்டு பேரும் ரிமோட்டுக்கு சண்டை போட்டு கடைசியில ரிமோட்டையே உடைச்சிட்டாங்க. என்ன இங்க ஒரே சத்தம்? ரெண்டு பேரும் வீட்டுல இருந்தா வீடே ரெண்டாயிடும். இப்ப நிறுத்த போறீங்களா இல்லையா சண்டைய? அம்மா, அண்ணா எனக்கு டிவி ரிமோட்டே தர மாட்டேங்கிறான். அம்மா, நான் இப்பதான் எடுத்த ரிமோட், கொஞ்ச நேரம் கழிச்சு தரேன்னா ஒத்துக்க மாட்டா. எப்பவுமே நீ தானே பாக்குற, நான் பார்க்க கூடாதா? ரெண்டு பேருக்கும் ரிமோட் கிடையாது, கொடுங்க என்கிட்ட. டிவி ஓடனா தானே உங்களுக்கு பிரச்சனை. நான் டிவி ஆஃப் பண்றேன், போய் அவங்க ரூம்ல உட்காந்து படிங்க. ரிமோட் என் கையில தான் இருக்கும். ரீனா, நீ சின்ன பொண்ணுமா, எல்லார்கிட்டயும் இப்படி சண்டை போடக்கூடாது. எனக்கு தெரியும், நீ எப்பவுமே அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு. அப்படிலாம் இல்லம்மா, அது உன் தப்பு. போமா. அப்படிலாம் இல்லம்மா, அம்மா உனக்கும் எப்பவுமே சப்போர்ட்டா தாம்மா இருப்பேன் செல்லம். இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீங்க எப்ப பார்த்தாலும் என்னையதான் குறை சொல்லிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கல தானே? பிடிக்கல சொல்லிடுங்க. நான் போறேன், போங்க. ரீனா அம்மாட்ட கோச்சிட்டு ரூம்குள்ள போய் கதவு சாத்திக்கிட்டா. பெட் மேல படுத்துட்டு ரீனா அழ ஆரம்பிச்சிட்டா. அம்ரித், அவ சின்ன பொண்ணு, அவகிட்ட போய் சரியா நிக்கலாமா? நீயாவது கொஞ்சம் விட்டு கொடுப்பா. அம்மா, அவ தான் என்கிட்ட எப்ப பார்த்தாலும் சண்டைக்கு வரா. அம்மாவும் அமிர்தம் பேசிட்டே சோஃபால உட்கார்றாங்க. சரி, அவ சின்ன பொண்ணு தானே, வளர வளர சரியாயிடுவா. நீ வந்து டிஃபன் சாப்பிடுவா. முதல்ல ரீனாவுக்கு போய் டிஃபன் கொடுங்க. நீ வாப்பா, உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். அமிர்த் டைனிங் டேபிள் வந்து உட்கார்றா. அம்மா அமிர்த்துக்கு டிஃபன் கொடுக்குறாங்க. நீ சாப்பிடுப்பா, நான் அவளுக்கு போய் டிஃபன் கொடுத்துட்டு வரேன். ரீனாவுடைய அம்மா ரீனாக்கு டிஃபன் எடுத்துட்டு கதவு திறந்துட்டு உள்ள போறாங்க. அங்க பார்த்தா ரீனா பெட்ல படுத்து அழுதுட்டு இருக்கா. செல்லக்குட்டி, அம்மா டிஃபன் எடுத்து வந்திருக்கேன், சாப்பிடுவா. எனக்கு டிஃபன் எல்லாம் ஒண்ணும் வேணாம், போங்க. எனக்கு வேணாம் சொல்றீங்களா, நான் சாப்பிட மாட்டேன், போங்க. என் செல்லக்குட்டி இல்ல, என் பட்டு புள்ளல்ல, என் வாயாடி குட்டி, வந்து சாப்பிடுமா. நைட்ல சாப்பிடாத படுக்க கூடாதுமா, இப்ப சாப்பிடுமா. சரி சரி, கொண்டு வாங்க. என்ன செஞ்சிருக்கீங்க? எனக்கு டிஷ் பிடிக்கவே பிடிக்காது. உனக்கு பிடிச்ச டிஷ் அம்மா நாளைக்கு செய்து தரம்மா. வெளியே பாரு, மழை வருது, பார்த்துட்டே சாப்பிடுமா. வெளியில பெய்யுற மழைய ரீனாவோடைய அம்மாவோ ஜன்னல் வழியா பாக்குறாங்க. ரீனா, மழை பெய்யுது பாருமா. மழை ரொம்ப சூப்பரா இருக்குமா. ரீனா, மழை ரொம்ப அழகா இருக்கு. நீ சமத்தா சாப்பிட்டு தூங்குமா.
ரீனா மணி ஆயிடுச்சு, வாமா படுக்கலாம். என் ரீனா செல்லக்குட்டி, என் சொல் பேச்ச கேப்பல, வாமா. அம்மாவும் ரீனாவும் மழையை பார்த்துட்டு வெளில படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பென்சிலை எடுத்துட்டாங்க. யாருன்னு ஒழுங்கா சொல்லுங்க. அண்ணா பென்சில் இல்லைன்னு சொன்னாமா, அதனாலதாம்மா எடுத்து கொடுத்தேன். நீங்க எதுக்கு என் பென்சில் எடுத்து கொடுத்தீங்க? ரீனா உன் பென்சிலை நான் கொடுத்துட்றேன். அம்ரித் தன் பேக்ல இருந்து பென்சில் எடுத்து ரீனா கிட்ட கொடுக்க சொல்லி கொடுக்கலாம். ரீனா ரொம்ப கோவமா அம்ரித் கூட சண்டை போடுறா. ரீனா இனிமேல் உன் பென்சிலை நான் எடுக்க மாட்டேன், தயவு செஞ்சு சத்தம் போடுறத நிறுத்து. நான் நிறுத்த மாட்டேன். நீங்க பென்சில் எடுத்து தப்பு. நான் வெளில போறேன். அம்மா நீங்கள் அழாதீங்க, வர வர இவரோட அடம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவர் தானா சரியாகுவா, அழாதீங்க. தான் வீட்டுல சண்டை போட்டு ரீனா காட்டுக்குள் நடந்து வந்துட்டு இருக்கும் போது வானத்துல இருந்தும் பருந்து வேகமா ரீனாவை பிடிக்க பறந்து வருது. அதை பார்த்த ரீனா ரொம்ப பயந்து போயிட்டு புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. சண்டை போறத தூரத்துல இருந்து பார்த்த வேதா காக்கா தன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சத்தம் போட்டு கூப்பிடுது. கான்னு ரொம்ப நேரமா கூப்பிட்டு கடைசியில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகு பயங்கரமா சண்டை போட்டு அந்த பருந்து அங்க வந்து அமுச்சிடுறாங்க. பருந்து துரத்திட்டு வேதா பாட்டி ரீனா ஒளிஞ்சிட்டு இருக்க புதருக்குள்ள வந்து உட்காடுறாங்க. ரீனா, அந்த பருந்தை துரத்திட்டோமா, நீ பயப்படாத வெளியே வா. ரீனாவால சரியாவே நடக்க முடியல. இத வேதா பாட்டி பாக்குறாங்க. பாட்டி, என்னால நடக்கவே முடியல, என் கால் ரொம்ப வலிக்குது. வேதா பாட்டி ரீனாவை அங்கே இருக்க சொல்லிட்டு அர்ஜுனை பார்க்க போறாங்க. அர்ஜுன், ரீனாவுக்கு காலில் அடிபட்டுடுச்சு, உடனே வா. வேதா பாட்டி, உடனே வரேன் நான், வாங்க போலாம். வேதா பாட்டி சொன்னதை கேட்டு உடனே அர்ஜுன் குளத்துல இருந்து கிளம்பி வேதா பாட்டி கூட போறான். வேதா பாட்டி, என்னாச்சு ரீனாவுக்கு, எப்படி அடிபட்டது, இப்ப எங்க இருக்கா? அர்ஜுன், பருந்து கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது காலில் அடிபட்டுடுச்சுப்பா. டாக்டர், உடனே வாங்க, ஒரு அவசரம். என்னாச்சு அர்ஜுன்? யாருக்கு என்னாச்சு? டாக்டர், ரீனாவுக்கு காலில் அடிபட்டுடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அர்ஜுனும் வேதா பாட்டியும் டாக்டரை கூட்டிட்டு ரீனா இடத்துக்கு ரொம்ப வேகமா பறந்து போறாங்க. என்னாச்சு ரீனா உனக்கு? எல்லாருக்கும் சொல்லுங்க, ரீனாக்கு என்னாச்சு, நான் செக் பண்ணணும். டாக்டர் ரீனாவை செக் பண்றாரு. ரீனா, உனக்கு ஒன்றும் இல்லை, பயப்படாத. ரீனா, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்க. அப்படிங்க டாக்டர், ரொம்ப நன்றி. ரீனா, உங்கள் காலில் லேசாக அடிபட்டிருக்கு, பேண்டேஜ் போட்டிருக்கேன், 4 நாளில் சரியாயிடுமா. கால் அசைக்காமல் 4 நாளைக்கு சேஃபாக இருக்கணுமா. அவ்வளோதான் ரீனா, பேண்டேஜ் போட்டாச்சு. வேதா, நான் சொன்ன மாதிரி மெடிசன்லாம் கரெக்டாக கொடுங்க, சரியாயிடும். வரட்டுமா? பாய் ரீனா, டேக் கேர். டாக்டர் ரீனாக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா பாவம் ரீனாவால இருந்து நடக்கவே முடியல. அவ கால அவ்வளோ வலி. அர்ஜுனும் வேதா பாட்டியும் ரீனா ஒரு கை பிடிச்சி அவளுக்கு உதவி பண்ணி அவளை வீட்டுக்கு கூட்டு போறாங்க. ரீனா, கவலைப்படாத, வீடு வந்துடுச்சு, வீட்டுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். வேதா, என்னாச்சு என் பொண்ணுக்கு? ஒன்றும் இல்லை, சின்ன அடிதான். டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாரு, இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மருந்தை கரெக்டாக கொடுங்க. பாட்டி, நம்மளுக்கு நேரம் ஆச்சு, வீட்டுக்கு போலாமா? ஓகே ரீனா, உடம்ப பார்த்துக்கோ, நாங்கள் கிளம்புறோம். அம்ரி, தங்கச்சி கொஞ்சம் பாருப்பா. அண்ணா, எனக்கு ஒன்றும் இல்லை, நானே பெட்டு மேலே ஏறிக்கிறேன். ரீனா இரு, அண்ணா கூப்பிடலாம்ல, கீழே இறங்கலாம்னா, நீ எதுக்கு தனியா போற? நான் வரேன், இரு, மெதுவா ஏறு, மெதுவாமா. நான் ரொம்ப சாரிண்ணா. ஐயோ, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இவளுக்கு மட்டும் ஏன் தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு தெரியல. சரி பரவாயில்ல, நீ சாப்பிடுமா. அம்மா சாப்பாடு கொடுக்கும்போதே அம்ரித் அவளுக்கு மாத்திரையே கொடுக்குறான். அம்மாவும் அண்ணாவும் ரீனாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ரீனா, இது சாப்பாட்டுக்கு அப்புறம் போடுற மாத்திரமா, இதையும் சாப்பிடு. ரீனாவுடைய கால் ஒரு வாரத்தையும் நல்லா குணமாயிடுது. அம்மா, நான் முன்னாடியெல்லாம் எல்லாரையும் ரொம்ப மரியாதை குறைவா பேசிட்டேன். ஆனா எனக்கு அடிப்பட்டது தெரிஞ்ச உடனே எல்லாரும் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப சாரிமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை செல்லம். ஹாய் ரீனா, உன்னை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுக்கோ. டேக் கேர், பாய். ஆன்ட்டி, ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஆன்ட்டி. ஆன்ட்டி, அன்னைக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப தப்பா பேசிட்டேன், அது எல்லாத்துக்குமே ரொம்ப சாரி ஆன்ட்டி. பரவாயில்ல ரீனா, நான் கிளம்புறேன். சிட்டுக்குருவி போன உடனே ரீனா கொஞ்சம் மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறா. ஹாய் ரீனா, கால் நல்லா குணமாயிடுச்சு போல. இந்த பிஸ்கெட்லாம் வச்சுக்கோ. சாரி அர்ஜுன், இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கோவமா நடந்துக்கிட்டேன். சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு குளத்துக்கிட்ட வந்துரு, கேம்ஸ்லாம் இருக்கு. என்னம்மா ரீனா, குணமாயிட்ட போல. ஆமா பாட்டி, உங்க ஹெல்ப்ல மறக்கவே மாட்டேன். குளத்துக்கிட்ட போகும்போது பத்திரமா போமா, பருந்தெல்லாம் வருதுல்ல. சரிங்க பாட்டி. ரீனா கிட்ட வேதா பாட்டி இப்படி பேசிட்டு பறந்து போயிட்டாங்க. அவங்க போட கொஞ்ச நேரத்திலே நம்ம கோழி அக்கா வராங்க. என்னம்மா ரீனா, உடம்பு சரியாயிடுச்சா? இப்போ ஓகேவா இருக்கேன் ஆண்டி. ரீனாவும் கோழி குஞ்சுகளும் ரொம்ப சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து கோழி அக்காவும் ரீனாவுடைய அம்மாவும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே நம்ம தான் வாயாடியா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கீங்களா? இந்த கதையை பார்த்துட்டு இனிமேல் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.